பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு அம்மையார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி வருகிறேன். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன? அதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. ஏன்னா நாங்கள்லாம் இப்போ தான் புதிதாக சபைக்குள்ளே வருகிறோம், ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிறோம். அதில் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல எல்லாரும் போக முடியுமா? எடுத்துக்கொள்ளப்படுறதுனா என்ன முதல்ல அதை தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை குறித்து தான் உங்களோடு பேசி வருகிறேன். என்னோடு நீங்களும் சேர்ந்து உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் இப்போது சிந்திக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்தை, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை அப்படி எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? மனிதன் ஆதிசதே அகமரதவர் என்று நாடுவே. மனிதன் ஆதிசதே அகமரதவர் என்று நாடுவே. நேசரே உன் பாதத்திலே நேசமாக மாறினாரே. மரிதாவின் மானிசரே அகமரதவர் என்று நாடுவே. கல்வாரி சிலுவையிலே காடுவே மால்விலே ஆயேசுவின் மகனிலே அதில் மனம் அறியலாகுமோ? ஆயேசுவின் மகனிலே மனம் அறியலாகுமோ? இதற்கில்லை எதுவும் வேறில்லையே, இல்லை எதுவும் வேறில்லையே, இதற்கில்லை எதுவும் வேறில்லையே. கல்வாரி சிலுவை மீதிலே நாங்கள் கண்டதென்ற நாளுமே. கல்வாரி அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நேசன் என்று நினைத்தல்லாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகனிலே அதில் நானும் அறியலாகுமோ? இயேசுவின் மகனிலே அதில் நானும் அறியலாகுமோ? இதற்கில்லை எதுவும் வேறில்லையே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு, நல்ல கவனிங்க, அவர்கள் என்று இந்த வசனம் ஆரம்பிக்குது. அவர்கள் என்றால் எவர்கள்? எலியாவும் எலிசா. ஆமாம். ஏன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி பல இடங்களுக்கு போனார். முதலாவது சொன்னார்,
கர்த்தர் என்ன செய்யறாரு? எங்க வரைக்கும் போச்சு? 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது என்ன சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எங்க இருந்தார்? கில்கால் என்றால் என்ன? நிந்தையை புரட்டி போட்ட இடம். எகிப்தியருடைய நிந்தைகளை புரட்டின இடத்துக்கு பேர் என்னது? கில்கால். இந்த கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். அப்படி போகும்போது சொன்னா, ஐயா போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கர்த்தர் அவர் பிளானை மாத்தினார். என்ன மாத்தினார்? அடுத்து எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. ஏன்னா யாக்கோபு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வீடு என்று வேதம் சொல்லுது. ஏன்னா அங்கதான் தரிசனம் யாருக்கு கிடைச்சு? யாக்கோபுக்கு கிடைச்சு. நடு ராத்திரியில் தலைக்கு கல்லை வச்சு படுத்திருக்கும் போது அங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டதாகவும் அந்த ஏணியிலே தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க? ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறத கண்டான். அப்படி கண்டபோது அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் சொன்னார், நான் உன்னோட இருப்பேன்ப்பா, உன் கூட வருவேன்ப்பா, உன்னை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பேன், திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேன்னு தரிசனமான கர்த்தர். அப்போ எந்திரிச்ச போதான் அவனுக்கு தெரிஞ்சு இது மெய்யாகவே தேவன் தங்குகிற ஸ்தலம் என்று கண்டு அதற்கு என்ன பேரிட்டான்? அந்த காலத்தில் முதல் லூஸ்னு இருந்துச்சு. பழைய பேர் என்னது? லூஸ். ஆனா அப்ப என்ன பண்ணுச்சு? பெத்தேல் என்று பெயரிட்டான். இன்னொன்று சொல்ல போனா வானத்தின் வாசல் என்றும் பெயரிட்டான். இந்த இடத்துக்கு பெத்தேல் மட்டும் கர்த்தர் அவரை போச்சனார். அப்படி சொல்லுகிற போது எலியா சொன்னார், என்னை கர்த்தர் என்ன செய்யறாரு? பெத்தேல் மட்டும் என்ன செய்யறாரு? போச்சனா நீங்க ஏறினார். அவன் அதுக்கு என்ன சொன்னாரு? நான் உம்மை விடுகிறதில்லை, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஏன்னா அந்த காலத்துல பழைய பாடல் உண்டு, நான் விடமாட்டேன் என் இயேசுவை, வான் புவி யாரும் போனாலும் அத்தான் மயங்கிய ஒரு காலம், மெய்யாய் நான் விடமாட்டேன் என் இயேசுவைன்னு ஆசிரம பாமாலே ஒன்று உண்டு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை விட்டுறக்கூடாது. நம்ம கூடவே வைத்துக் கொள்ளுகிற தேவன். நம்ம தான் நம்பிக்கை. கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். நம்ம நம்பிக்கை தானே. நாம் அவரோட இருக்கணும். உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணும். அழகா நம்ம பாடணும்ல, என்ன வரும்? உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. அத தாவீது வித்தியாசமா பாடினார். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். தாவீது வித்தியாசமா பாடினார். வேற இடத்துல 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. அதனால்தான் யோசுவா யாத்ராம 33:11 வாசிக்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யல? பிரியாதிருந்தான். லூக்கா 2:36 ஆசேர் கோத்திரத்தாள் பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் 7 வருஷம்தான் புருஷனோட வாழ்ந்தவள். ஏறக்குறை 84 வயது வரைக்கும் தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் துதித்து ஜெபித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். எனக்கு அன்பான அநேக நேரங்களில் அவரோடு இருக்கிற பெரிய பாக்கியம்,
ஏன்னா பாக்கியமான சேவை இது. யார் பாடினா? அம்மையார் சிஸ்டாரல் நவரோஜி பாடினாங்க. ஆண்டவரோடு இருக்கிறது பெரிய பாக்கியம். இந்த எலிசா அடையாளம் யாருக்கு தெரியுமா? ஊழியர்களுக்கு சொல்லப்போல அடையாளம். ஏனோக்கு யாருக்கு அடையாளம்? விசுவாசிகளுக்கு அடையாளம். இந்த எலியா ஊழியர்களுக்கு அடையாளம். ஏன்னா அவர் தீர்க்கதரிசி, ப்ராஃபட். கர்த்தருடைய கரமாய் பயன்படுத்தப்பட்டவன் யாரு? இந்த எலியா. இந்த எலியா சொல்றாரு, நான் எங்கே போனோம்? கர்த்தர் போச்சுறது எங்கே போச்சுறாரு? பெத்தேல் மட்டும் போச்சுனா நீங்க இருந்தார். அவன் சொன்னா, நான் உம்மை விட மாட்டேயா, உம்மை விட மாட்டேன். ஏன்னா உம்மை விழுந்து பாடுறோம்ல, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. திராட்சை செடியோ கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன், உம் சீடனாயிருப்பேன், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. முன்னோ பெண்ணோ என்னை நெருங்கி உம் கரம் வைக்கின்றீர், உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீன்னு சங்கீதக்காரன் சொல்றான். அவரை விட்டு எங்க போக முடியும்? நாங்கள் உண்மை விடுகிறது இல்லை. நாம் இன்னைக்கு ஆண்டவர் அப்படி பற்றி பிடிக்கிறோமா? நான் உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே. யாக்கோபு பற்றி பிடிச்சான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அவர் ஆசீர்வதித்தார். உன் பேரனப்பா யாக்கோபு. யாக்கோபு எத்தனா? இனிமே உன் பேர் என்னது? இஸ்ரவேல். இஸ்ரவேல். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, உன்னைத்தான் தெரிந்து கொண்டேன், என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க, ஆண்டவரை விட்டுறக்கூடாது. எந்த நிலையில் இருந்தாலும் அவரை விட்டுறக்கூடாது. அவர் நம்மளை விட மாட்டார். நீங்கள் தேடினால் என்னை கண்டுபிடிப்பீர்கள், நீங்கள் விட்டுவிட்டால் நான் உங்களை என்ன செய்வேன்? விட்டு விடுவேன் இருக்கார். நாம் அவரை பிடிச்சிக்கொண்டு எங்கே போனாலும். அதனால தான் தாவீது சொன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்பேன், ஆனால் பொல்லாப்பை கண்டு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோட கூட, ஏன்னா அங்கே நீர் என் கூட தான் இருக்கிறீர், என்னை விட்டுட்டு போக மாட்டேன். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? நீங்க இருப்பா, நான் பெத்தேல் மட்டும் தான் போறேன்னார். இவன் உடனே சொன்னான், அதெல்லாம் முடியாது. ரூத்தினுடைய வாழ்க்கையில் இதை குறித்து பார்க்கிறோம். அவள் சொல்றா, நகோமி சொல்றா, நீங்க இரு, இனிமே நான் ஒரு பிள்ளை பெற்று உனக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லாம் தேவனுடைய கை எனக்கு எதிராக இருக்கு, உனக்கு வாய்க்கிற புருஷனோட போய் நீ நல்லா வாழுமா அப்படின்னு சொல்றா. ஆனால் அவள் சொல்றா, இதை குறித்து என்கிட்ட என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. உம்மை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன், நீர் எங்கே இருக்கிறோ அங்கே இருப்பேன், உம்மை கூட இருப்பேன். உன் ஜனம் என் ஜனம், உன் மக்கள் என் மக்கள், நீர் தங்குற இடத்துல நான் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்.
நீர் மரணமடையும் இடத்தில் நானும் இப்படிப்பட்ட மருமக மாமியா கிடைக்கணுமே. எத்தனை வீட்டில் அப்படி இருக்கீங்க? மாமியா எப்போ போவான்னு பார்க்குற மருமகள் உண்டு, மருமகளை எப்போ தள்ளி விடுவோன்னு பார்க்குற மாமியாரும் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் வேதம் நமக்கு எவ்வளவோ ஆலோசனைகளை கொடுக்கிறது. இது காலத்தை கடந்து பேசுகிற வேதம் ஐயா. இவர் சொன்னார், நான் பெத்தேலுக்கு போயிட்டு வரேன்ப்பா, நீங்கள் இரு. நான் இருக்கேன்னு சொல்லலை, உம்மை விட மாட்டேன். உடனே அவங்க கூட வந்தான். திருப்பி கர்த்தர் பிளானை மாற்றினார். அடுத்தாப்புல ஒரு பிளானை மாற்றினார். வாசிங்க பார்க்கலாம். அடுத்தாப்புல என்ன சொல்கிறாரு? எரிகோவுக்கு. எரிகோ என்ன இடம்? சாபமான இடம். அங்கேயாவது நான் வரலன்னு சொன்னானா? அங்கேயும் விட மாட்டேன். பேரீச்ச மரங்களின் பட்டணம். ஆமாம், இந்த எரிகோ பட்டணத்தில் தான் ஒரு பர்திமேயு பார்வை இழந்த மனிதன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த போது இயேசு புறப்பட போகும்போது அற்புதம் செய்யப்பட்ட இடம். இந்த எரிகோ குறித்து தான் நாமளும் பாடுறோம். என்ன பாடுறோம்? எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, சரீரமும் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலம் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலம் கிடைக்கும். நன்றியா துதி பாடு, என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. இந்த எரிகோ தான் நல்ல சமாரியை வந்து குத்துயிரும் கொலையுருமாய் கிடந்த இந்த எரிகோவுக்கு போகிற வழியில தான் சுயவாகனத்தில் ஏற்றி அவனை சுமந்த இடம், காயங்கட்டின இடம். இந்த எரிகோ மட்டும் போக சொல்றாருங்கிறார். இந்த எரிகோ பட்டணம் என்பது அநேகர் வந்து போகிற பட்டணம். ஆனால் இந்த எரிகோவை எடுத்து கற்றவனுக்கு கூட சாபம் இருந்தது. யோசுவா கூறின சாபம். இந்த பட்டணத்தின் தளத்தை எடுக்கும்போது தம் மூத்த குமாரனையும் அதன் நிலைக்கால்களை வைக்கும்போது இரண்டாம் குமாரனை சாக கொடுக்க கடவன் என்று சொல்லப்பட்டது. இந்த சாபம் நிறைந்த பட்டணத்துக்கு போக சொல்லியிருக்காருப்பா, நீங்க இருப்பாங்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன், உண்மை விடவே மாட்டேன்னார். கடைசியா சொல்றாரு, கர்த்தர் எங்க போக சொல்றாரு? யோர்தான். ஏன்னா யோர்தான் என்பது இறங்கி பாய்கின்ற. ஆமா, யோர்தான் அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடுகிற ஒரு இடம். இந்த யோர்தானை கடப்பதற்கு இஸ்ரவேல் மக்கள் யோர்தானை கடப்போம் அவர் துதியார், எரிகோவை தகர்ப்போம் அவர் பலத்தால், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றைக்கும் வாழ்வோம் என்று பாடி ஆர்ப்பரித்த இடம். இந்த எரிகோ சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. கர்த்தர் எரிகோ மட்டும் போச்சுன்னா அதுக்கு பின்னாடி யோர்தானுக்கு போச்சுறார். இந்த யோர்தான் சுகம் பெறுகிற இடம். யோர்தானில் தான் ஞானஸ்தானம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இயேசுவுக்கு கொல்லப்பட்டது. நாகமான் சுகம் பெற்ற இடமும் எதுதான்? இந்த யோர்தானில் தான். 7 தரம் முங்குனா
7ஆம் தரம் என்னாச்சுட்டு அவருடைய குஷ்டம் புண்ணு பொடி எல்லாம் நீங்கி சீழு ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருந்த புண்ணு அப்படியே மாறி சின்ன பிள்ளை மாம்சம் போல மாறிச்சு. இந்த யோர்தான் எப்போதும் நம்ம மனதில் வச்சுக்கணும். யோர்தான் போன்ற அனுபவங்கள் நாம பாடுறோம்ல, யோர்தானில் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நாமமுடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கு. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் கலக்கமில்லை, பயமும் இல்லை. ஏன்னா யோர்தானில் வெள்ளம் வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆசாரியர்கள் கால்கள் பட்ட போது என்ன பண்ணுச்சு, யோர்தான் அப்படி குவிந்து நின்றது, அப்படி திசையை திருப்பி ஓடிச்சு. இந்த யோர்தான் மட்டும் போச்சுறார். அப்படின்னாலும் நீங்கள் இருப்பா விடலை, கூடவே தான் வந்தார். அவர்கள் அக்கறைப்பட்ட போது தான் ஒரு காரியம் நடக்குது. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். ஏன்னா இத்தனை நாளும் கைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தவன் யாரு? எலிசா. இந்த எலியா திருமணமாகாத மனுஷன், அவன் குடும்ப வாழ்க்கைக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த எலியாவின் கைக்கு நீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனான எலிசாவை பார்த்து கேட்கிறார், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போறேன்ப்பா, உனக்கு ஏதாவது செய்ய வேண்டி இருக்கா சொல்லுன்னா. உடனே அவர் என்ன கேட்கிறாரு? அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் அது உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். எனக்கு அன்பானவர்களே, அவன் பின்னாடியே போனா, போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுச்சு? அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. உடனே எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்து போனான். வந்த உடனே கீழே நின்று போனோம்னா, என் தகப்பனே, 12ஆம் வசனத்துல, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு குதிரையுமாய் இருந்தவரே என்று சொல்லி, அப்புறம் அவரை காணாம அழுதா. மேல இருந்து என்ன செய்தது? ஒரு சால்வை விழுந்து அதை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்ற போது மறுபடியும் யோர்தான் என்ன செஞ்சு ரெண்டா பிரிஞ்சது. எனக்கு அன்பானவர்களே, எடுத்துக்கொள்ளப்படுதல்ங்கிறது ஆனால் எலிசாவுக்கு கிடைக்கல, ஏலியாவுக்கு மட்டும்தான். இன்றைக்கு நாமும் எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவத்துக்கு வரணும் தான் வாஞ்சிக்கிறோம். அந்த வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிமை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. அதோட ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் டிவியில் வர்றதுக்கு பணம் கட்டாமல் சேட்டலைட்டில் வராது. ஏன்னா அவங்களும் பணம் கட்டணும், நம்ம அவங்களுக்கு கட்டணும். ஏன்னா ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரிய தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுத்து தான் ஆகணும். ஒரு நாள் ஒன்றுக்கு 4000 அந்த ப்ரோக்ராம் வரும், ரெக்கார்டிங் 1000 ரூபா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கும் ஒருத்தரை ஏற்படுத்தணும். ஜெபம் பண்ணுங்க, 30 நாள் தடையில்லாமல் வரணும்னா. அது மட்டும் இல்லை, எங்கள் இடத்துல இருக்க 2 சபை, ஒன்று மதுரையில் இருக்குது, அதே போல் இன்னொன்று திருநெல்வேலியில் இருக்குது. ரெண்டுமே பார்வை இழந்த மக்கள், கைவிடப்பட்ட மக்கள், சில விதவை தாய்மார்கள் கூட வருகிறதை பார்க்கிறேன். கால் நடக்க முடியாது, இப்படிப்பட்டவங்களும் வருகிறாங்க. இவர்களை அழைத்து வர்றது கூட வாரம் 4000 வேனுக்கு மட்டும் செலவழிக்கிறோம். நீங்கள் வந்து பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னா, வெளியே வந்தீங்கன்னா அந்த வேன் நிற்கும். சர்ச்சுக்கு போகணும், பார்வையற்றோர் சர்ச்சுக்குன்னு கேட்டாலே போதும் ஏறி வரலாம். தாராளமாக நீங்கள் வரலாம், வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இவங்களை கூட்டிகிட்டு வந்து சத்தியத்தை சொல்லி
நல்லா சாப்பிட வச்சு தான் அனுப்பி வைக்கிறோம். கூட கூட்டிகிட்டு வரவங்களுக்கு கூட அந்த பஸ் பேர் கொடுத்து அனுப்புகிறேன். ஏன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் வேன் வாடகைக்கு, இந்த மக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறதுக்கோ, அல்லது கண்ணை போல உதவுகிற ஊன்றுகோலுக்கோ, இல்லை ஒரு கட்டுமான பணிக்கோ, அல்லது ஃபியூனரல் ஃபண்டுக்கோ, இப்படி பல காரியம் உண்டு. நீங்கள் இதற்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாக இல்லை. எப்படி வருது நாங்கள் தொடர்பு கொள்ள? இந்த தொலைக்காட்சியில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, ஐயா நான் சுவிசேஷ ஊழியத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குன்னு தனி நம்பர் இருக்குது. தாராளமாக என்னோட கேளுங்க, உங்களுக்கு சொல்லுவேன். அதே போல் ஏன்னா அதுக்கு ஒரு நம்பரே உண்டு, 8438852500. இந்த நம்பர் அடித்து பார்த்தீங்கன்னாலும் சோசியல், அதாவது சமூக சேவைக்காகவும் இருக்குது. இப்படி நம்பர்கள் உண்டு, நான் உங்களுக்கு தர்றேன். கேட்டு நீங்கள் அதன் வழியாக செலுத்துவீங்கன்னா நீங்கள் விரும்புகிற காரியத்துக்கு அது பயன்படும். அது மட்டுமல்ல, நாங்களும் வந்து பார்க்கலாம் ஐயா, தாராளமாக. ஆனால் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் மைசூர்லேருந்து வந்தார். எனக்கு நான் இன்னொரு இடத்துல ப்ரோக்ராமில் இருக்கேன், ஐயா நான் வந்து இன்றைக்கி டிக்கெட் போட்டே வந்துட்டேன்னார். எனக்கு அப்புறம் சிரமப்பட்டு இங்கேருந்து ஓடி போனேன். அவர் இறங்கி எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்து அவர் அலைஞ்சு கடைசியில் ஆராதனை நானும் போய் உட்கார முடியாமல் அலைந்தது உண்டு. இப்படி வேண்டாம், முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ வந்து காத்திருந்து உங்களை கூட்டிகிட்டு வருவேன். எந்த தடையும் கிடையாது. வரதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா நான் 2 ஆலயத்தில் இருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் 2 வாரம் இருப்பேன், அதில் 2 வாரம் இருப்பேன். நீங்கள் தாராளமாக என்னோடு தொடர்பு கொள்ளலாம், வந்து பார்க்கலாம். எந்த தடையும் கிடையாது. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். என்ன பிரதர் மணி வைக்கிறீங்க அப்படிங்க? எல்லா நேரமும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்காமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? சொல்கிறபடி செய்யணும். அதனால் 10லேருந்து 5க்குள்ளே கூப்பிடுங்க. நிச்சயமாக நானும் மேக்சிமம் ரெக்கார்டிங்லேயோ ப்ரோக்ராம்லேயோ உபவாச ஜபங்களே இல்லாமல் இருந்தால் கட்டாயம் எடுத்து அட்டன் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எடுத்துக்கொள்ளப்படுதல், இதை குறித்து கேட்டதற்காகவே நன்றி செலுத்துகிறேன். ஒரு நாள் என் இயேசு மகாராஜா வருவார். கண்ணிமை நேரத்தில் மாறுவோம், நாங்களும் விண்ணிலே சேருவோம். அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த பரலோகமே என் சொந்தமே என்று சொல்லுகிற எங்களுடைய குடியிருப்பாகிய அந்த பரலோகத்திற்கு, நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற பாக்கியத்திற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி. இடத்துல குறைவுகளை மாற்றுங்க. இதை ஏனோக்கின் இடத்திலிருந்தும் எலியாவின் இடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை எனக்கும் எங்களுக்கும் கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019.
தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.